ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக். இந்த வீடியோவில் ஆயிலி ஸ்கின்னுக்கான கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முகப்பரு, தழும்புகள், கரும்புள்ளி, பிக்மெண்டேஷன், மங்கு இவை எதுவும் இல்லாமல் ஸ்கின் பிளெமிஷ் ஃப்ரீயாக இருக்கிறது தான் கிளாஸ் ஸ்கின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கடைகளில் கிடைக்கிற எக்ஸ்பென்சிவ் க்ரீம்ஸை கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் நல்லா ஈஸியாக பண்ணலாம். கடைகளில் கிடைக்கிற பொருட்களை விடவே நம்ம இப்படி எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காம இயற்கையான பொருட்களை வச்சு செய்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம முதல்ல செய்ய போகிறது ஒரு ஜென்டில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது கிளாக் போர்ஸை நல்லாவே ட்ரீட் பண்ணும். ரெண்டாவது குக்கும்பர் டோனர், இது லார்ஜ் போர்ஸை நல்லாவே ஷ்ரிங்க் பண்ணும். மூணாவது ஒரு ஃபேஸ் க்ரீம், இது பிம்பிள்ஸை நல்லா ட்ரீட் பண்ணும். கடைசியாக ஒரு ஃபேஸ் பேக், இது எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை டீப் கண்டிஷன் பண்ணும். இந்த ஃபார்மிங் ஃபேஸ் வாஷோட பேஸ் அரிசி கஞ்சி. அரிசி கஞ்சியை ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்று அரிசி வேக வச்சு அப்புறம் வடிக்கிற கஞ்சி, ரெண்டாவது அரிசி ஊற வச்ச கஞ்சி. இந்த ஃபார்மிங் ஃபேஸ் வாஷுக்கு நான் வேக வச்ச அரிசி கஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிற டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் பிம்பிள்ஸை நல்லாவே குறைக்கும். நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். குக்கும்பர் டோனர் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்து கழுவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கூட 1/4 கப் தண்ணி சேருங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் சேருங்க. இப்போ அந்த கலவையை ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வடிகட்டிக்குங்க. நான் இங்கே ஆர்கானிக் குக்கும்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதால தோலோடு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சப்போஸ் உங்களுக்கு ஆர்கானிக் குக்கும்பர் கிடைக்கலனா நீங்கள் தோல் எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்குறப்போ மதரோட வாங்குங்க. மதருங்கிறது ஆப்பிள் சைடர் வினிகரில் இருக்கிற பாக்டீரியாவை ரெஃபர் பண்ணும். இந்த குக்கும்பர் டோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் வாட்டர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் முகத்தை தொடச்சிட்டு இந்த டோனரை கொஞ்சமாக பஞ்சில் தொட்டு முகம் மேகமாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நேச்சுரலாக அப்படியே காய விட்டுருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா காஞ்சிரும். இந்த டோனரை செஞ்ச உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. செஞ்ச உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 5-6 நாட்கள் கெடாமல் இருக்கும். நீம் ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி வேப்பிலையை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் லேசாக வேப்பிலையை தட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி சேருங்க. இப்போ மூடி போட்டு இந்த கலவை நிறம் மாற வரைக்கும் கொதிக்க வைங்க. நிறம் மாறினதுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டிக்கங்க. இந்த க்ரீம் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கலர் மற்றும் பர்ஃப்யூம் சேர்க்காத அலோவேரா ஜெல்லை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற நீம் எக்ஸ்ட்ராக்ட் சேருங்க. கடைசியாக 2-3 சொட்டுக்கள் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் சேருங்க. இப்போ ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிக்கங்க. முதல்ல கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அடித்து கலக்கினீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான க்ரீமாக மாறும். யூஸ் பண்ணுறதுக்கு டோனை அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரீம் எடுத்து முகம் மற்றும் நெக்கை ஏகமாக மசாஜ் பண்ணுங்க. இந்த க்ரீம் போர்ஸை கிளாக் பண்ணாது. முகப்பரு இருந்தாலும் நல்லா ட்ரீட் பண்ணும். கூடவே ஸ்கின்னை ஃப்ரெஷ் அண்ட் பிளெமிஷ் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். இந்த க்ரீம் ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாட்கள் கெடாமல் இருக்கும். நீங்கள் உடனடியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லைன்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பியூரிஃபையிங் ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் முல்தானி மிட்டியை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேருங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தக்காளி ஜூஸ் சேருங்க. இப்போ ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிக்கங்க. தக்காளி ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு நல்ல ரைப்பான தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு அப்புறம் வடிகட்டிக்கங்க. நான் இங்கே ரெகுலர் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட இந்த பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு வாரத்தில் 1 நாள் இந்த பேக்கை அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்க. இது பியூரிஃபையிங் ஃபேஸ் பேக். முகத்தில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை இது நல்லா ரிமூவ் பண்ணும். கூடவே ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணும். இந்த ரொட்டீனை தினமும் செஞ்சுட்டு கூடவே இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. நான் இந்த ரொட்டீனுக்கு ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கலனா நீங்கள் ட்ரைட் பவுடர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்கள்ல அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.